திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கின்ற வரை எல்லா பெரும்பான்மையினருக்கும், நீங்க மத ரீதியா பெரும்பான்மைனா இந்துக்கள், தொழில் ரீதியா பெரும்பான்மைனா விவசாயி, எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு காலகட்டம் தான். அதை குறிப்பிட்ட மரியாதைக்குரிய எதிர்கட்சி சொல்லி முதல்ல நான் சொல்ல விரும்புறது, ஸ்டாலினோ அல்லது அப்பாவுவோ இந்துக்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லணும் அப்படியெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல, இல்லை. ஆனால் இவர்கள் ஹிந்து விரோத தீய சக்திகள். ஏன்னா சட்டமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியின் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன், நீங்க இந்துக்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லுங்கன்னு கேட்டோம். அத அப்பாவும் மறுத்திருக்கு. ஆனா சர்ச் ஃபாதர்கள் மத்தியில உட்கார்ந்து நீங்க ஜெபித்ததுனாலதான் நான் ஜெயிச்சேன்னு பேசியிருக்கேன். அப்ப என்ன தெளிவா தெரியுது, இவர் ஒரு கிறிஸ்தவ மத வெறியர், மோர் எசென்சியலி ஹிந்து விரோத தீய சக்தி அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால ஒரு ஹிந்துவும் இன்னைக்கு தீபாவளி கொண்டாடிய ஒரு ஹிந்துவும் இந்த ஹிந்து விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும், எதிர்கட்சிகளுக்கு வாக்களித்து இந்த தீய ஹிந்து விரோத ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று நான் கேட்டேன். ஏற்கனவே 4000 கோடி மத்திய அரசு கொடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அத முழுவதும் பயன்படுத்தி விட்டோம், அப்புறம் 95% பயன்படுத்தினோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு நெருக்கி கேட்ட உடனே 42% தான் செலவு பண்ணோம், மீதி பண்ணல. இப்ப பார்த்தா 100% செலவு பண்ணிருக்காங்க. யாருக்கு? அவங்களுக்கு, திமுக, இந்த அமைச்சர்கள், இவங்க எல்லாம் மத்திய அரசு கொடுத்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட தவறா பயன்படுத்தினால இன்னைக்கு சென்னை தண்ணீர் தத்தளி. நண்பர்களே, ஒரு நிதி அமைச்சரா இருக்கிறவர், அவர் கொஞ்சம் விஷயம் அறிந்து பேசுவார், நடுநிலையோடு, அதாவது வித் மென்டல் பேலன்ஸ் செயல்படுவார் அப்படியெல்லாம் நினைச்சோம். ஆனால் மாண்புமிகு நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் முழு பொய் பேசியிருக்கார். இது வன்மையா கண்டிக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் சொல்றாரு 7 லட்சம் கோடி நாங்க தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கிறோம், எங்களுக்கு 2.5 லட்சம் கோடி தான் வந்திருக்கு. அரசியல் சட்டம் பப்ளிக் ஃபைனான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெளிவா சொல்லுங்க. நீங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களே நினைச்சா கூட எந்த மாநிலத்துக்கும் 1 ரூபாய் நிதி கூட குறைக்க முடியாது, 1 ரூபாய் நிதி கூட கூட்ட முடியாது. மார்ச் 25 தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 8,33,000 கோடி. அது 26 மார்ச்ல 9,30,000 கோடியா இருக்குன்னு சொன்னா, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு என்று தமிழகத்துல ஒரு தற்காரி அரசாங்கம், இர்ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், பிஸ்கல் டிசிப்ளின் இல்லாத ஒரு அரசாங்கம். நான் கேட்கிறேன், மாண்புமிகு நிதி அமைச்சர் இல்ல முதலமைச்சர் தெரியுமானால் அவங்க எனக்கு பதில் சொல்றாங்க. நீங்க உங்களோட கடன் இந்த ஓராண்டுக்கு 97,000 கோடி. சரி, தமிழ்நாட்டினுடைய மூலதன செலவு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 57,000 கோடி. 97,000 கோடி கடன் வாங்கி அதுலயும் 40,000 கோடி சாப்பிடுவீங்களா? இது என்ன அரசாங்கம்? அதனால இந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நாச்சினே நஜானி அங்கன் தேடா போட்டி. என்னன்னா, ஆடத் தெரியாதவள் அங்கன் கோணல் என்று சொன்னாலாம். நம்ம ஊர்லயும் கிராமத்துல அதே பழமொழி, இங்கிலேயும் அதே பழமொழி தான். அந்த மாதிரியா தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசை குற்றம் சொல்லி இருப்பது வன்மையாக கண்டிக்கிறது. இவர் இஸ்லாம பத்தியோ கிறிஸ்தவ மதத்தை பத்தியோ இந்த மாதிரியா கமெண்ட் சொல்ல முடியுமா?
இந்து மதத்தையே நோன்றது, இந்து மதத்தை பத்தி இழிவா பேசுறது நிறுத்தி கொள்ளுங்கள். இந்துக்கள் மகேஷ் பொய்யாமொழி போன்ற இந்து விரோத இந்து கடவுள்களை இழிவாக பேசுகின்ற நபர்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிறார்கள் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர் புரிஞ்சுக்கணும். ஐயா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து நாங்க சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் தான் வாழ்றாங்க, இவங்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி பொருந்துமா? ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை திராவிட நாடா பெயர் மாற்ற போறதாக சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. அதை நீங்க நான் என்ன சொல்றேன், இது நடக்காத விஷயம். ஸ்டாலினுக்கு துணிச்சல் இருக்குமானால் இது தமிழ்நாடுங்கிறத மாத்தட்டும். ரெண்டாவது, இவங்க திராவிட மாடல்னு சொல்றதே என்னன்னா மக்களை ஏதோ வார்த்தைகள் ஜாலத்துல குழப்பணுங்கிறதுக்காக. யார் இதுவரை திராவிட மாடல் பத்தி இதுக்கு முன்னாடி பேசினாங்க? யாராவது திமுகலயே உங்க தகப்பனார் பேசினாரா திராவிட மாடல் பத்தி? இல்ல. மக்களை குழப்பணும், ஏதோ ஒரு வார்த்தை அதை சொல்லணும், சொல்லிவிட்டு இதுதான் திராவிட மாடல்னு பேசணும். திராவிட மாடல்னா என்ன? நீங்க ஆட்சிக்கு வரத்த 4,80,000 கோடி 4,80,000 கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு அதுவே 9,30,000 கோடி. உங்களோட 5 ஆண்டு ஆட்சியில 4,50,000 லட்சம் கோடி கடன் வாங்கிய தீய அரசு, தமிழர் விரோத அரசு, தமிழக விரோத அரசு ஸ்டாலின் அவர்களின் அரசாங்கம். கடந்த ஆட்சியில ஒரே ஒரு கேள்வி, கடந்த 2024 வந்து டாஸ்மாக் தீபாவளிக்கு வந்து 454 கோடி இருக்கு. இப்போ வந்து அதே டபுள் மடங்காகி 789 கோடிக்கு வந்து தட் இஸ் திராவிடியன் மாடல். ஓகே. கரிவலம் வந்த நல்லூரிலே இங்க இருக்கின்ற பால்வண்ணநாதர் ஆலயத்தை ஒட்டி நாம வெளியிலலாம் நல்ல வேலை வேற எங்கேயோ கேட்டாதான் இங்க கொடுத்துட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறவனுக்கு மூளை இல்லைங்கிறதுக்கு இதுவே நம்ம அங்க கூட்டம் போட்டிருந்தா இங்க உங்களுக்கு காட்ட முடியாது. இங்கேயே அவன் இது அனுமதி கொடுத்ததுனால இங்கே பார்த்தா தெரியும். நீங்க கோவில்ல கற்ப கிரகம் மாத்திரம் கோவிலுக்கு சொந்தம்னு இல்லை, காம்பவுண்ட ஒட்டி கூட நீ கட்டடம் கட்ட முடியாது சட்டப்படி. மாநில தலைவரும் அறிவிச்சிருக்கார், முன்னாள் மாநில தலைவரும் அறிவிச்சிருக்கார். 26ல ஆட்சி மட்டம் ஏற்பட்ட உடனே முதல்ல கலைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். இதை நான் பல வருஷமா பேசி கொண்டு இருக்கேன். கலைச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாங்க, ஊடக நண்பர்களே கேட்கிறாங்க. அது எப்படி அவங்க கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. காரணம், நாம படிக்கிறத விட கொஞ்சம் அதிகமா படிச்சிருக்கணும் ஊடக நண்பர்கள். ஏன்னா நம்மளையே கேள்வி கேட்கிறாங்கல்ல, நம்மள கேள்வி கேட்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கணும். நண்பர்களே, திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய பழைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அவருடைய தலைமையில அறநிலைத்துறையை எப்படி நாம இந்து கோவில்களை நிர்வாகம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டார். அந்த கமிட்டியில சட்ட மேதை திரு கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்றவர்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள். இதை பற்றி நான் சட்டமன்றத்தில் இருக்கும்பொழுது சட்டமன்றத்திலேயே பேசுகிறேன். அப்போ அந்த கமிட்டி, குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையிலான கமிட்டி, ஹிந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தியங்கும் வாரியத்திடம் ஹிந்து கோவில்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானமானது அரசாங்கத்திட்ட இருக்கு. இந்த இழிபிறவிகளுக்கு ஈனப்பிறவிகளுக்கு புரியும்படியாக இந்துக்கள் இன்னும் போராடல. அதனால இது நடக்குது. இப்ப புரியுதா? இது ஆரம்பத்துல சட்டம் எல்லாருக்குமா வந்தது, ரிலிஜியஸ் என்டோமென்ட் ஆக்ட். மேதகு ஜனாதிபதி அவர்கள் இருமுடி கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு இன்னைக்கு போயிருக்கு. இந்த செக்குலரிஸ்டுக்கு ஏதாவது தீட்டுப்பட்டு இருக்கா சொல்லுவாங்க. ஏன்னா ஹமீத் அன்சாரி மசூதிக்கு போகலாம், தீட்டுப்படாதுமா.
ஆனா நம்ம இந்துக்கள் அவங்க மதத்துக்கு போனா தீட்டு போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய தினம் இந்த பாரத நாட்டில் பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள் என நம்முடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டின் முதல் குடிமகள் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டி போயிருக்கார்.